கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவர் துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். 3ஆம் அதிகாரம் வரை நாம் முடித்துவிட்டு இப்பொழுது 4வது அதிகாரத்திற்குள்ளே நாம் புகுந்திருக்கிறோம். 4ஆம் 5ஆம் அதிகாரங்கள் ஆராதனையின் அதிகாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 4ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிகர் தேவன் பிதா ஆராதிக்கப்படுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறார். இந்த 2 ஆராதனைகளும் எப்படி நிகழ்ந்தன, அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் யாவை என்பதை இந்நாட்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். சிருஷ்டிகராகிய தெய்வம் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியை யோவான் காண்கிறான். பத்மு தீவில் இருந்து கொண்டே அவனுடைய தியான வேளையிலே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது, இங்கே ஏறி வா. எங்கே? பரலோகத்திற்கு ஏறி வா என்ற சத்தம் கேட்டது என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். உடனே ஆவிக்குள்ளானேன் என்று அவன் ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம். ஆவிக்குள்ளானேன் என்றால் ஆவியானவருக்குள்ளானேன் என்ற அர்த்தம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவன் தயாராக இருப்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். என்றைக்குமே ஆவிக்குள்ளான அனுபவத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்பது நல்லது. பரிசுத்தாவியானவருடைய ஆளுகையிலே இந்த ஆராதனையும் ஆசரிக்கப்பட வேண்டும். அதை இங்கே முன்னுரைப்பதாக பார்க்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் 3 விதமான ஆட்களை குறித்து பார்க்கிறோம். 3 விதமான நபர்கள். ஒன்று சிருஷ்டிகர் ஆண்டவராகிய தெய்வம், 2ஆவதாக மூப்பர்கள் 24 பேர், 3ஆவதாக ஜீவன்கள். இவர்களெல்லாம் யார் என்று சரியாக தெரியவில்லை. சிருஷ்டிகர் மட்டும் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய தெய்வம். இந்த 24 மூப்பர்கள் யார், அந்த 4 ஜீவன்கள் யாவர், இதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. தெரிந்து கொள்ளத்தக்கதாக நாம் பிரயாசப்பட்டு இந்த பக்கங்களில் உள்ள வார்த்தைகளை வசனங்களை நாம் படித்து பார்ப்போம். வெளிக்கு வராத மறைபொருள் ஒன்றுமில்லையே. வேதப்படி சொல்வதனாலே வேதநாயகராகிய பரிசுத்தாவியானவருடைய துணை கொண்டு இந்த காரியங்களை விளங்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஐயா, பரலோகத்தின் ஆராதனை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோமே, அதற்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நாமெல்லாம் ஒரு காலத்தில் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்திற்கு போவோம் ஆண்டவருடைய கிருபையினாலே. அப்பொழுது அந்த ஆராதனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டாமா? இப்பொழுதே எதற்கு அந்த ஆராதனைகளை பற்றி பார்க்க வேண்டும்?
அந்த ஆராதனைகளுக்கு நாம் தகுதி உள்ளவர்களா? இந்த உலகத்தில் நாம் ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகள் எப்படிப்பட்டவை? எப்பேற்பட்ட தகுதியோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தால் பரலோகத்தின் ஆராதனையில் பங்கெடுக்க நமக்கு தகுதி உண்டு என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இந்நாட்களின் செய்திகள் நமக்கு அமைந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்த சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு திரும்ப நாம் இந்த 24 மூப்பர்களை குறித்து அவர்களுடைய ஆராதனை குறித்து நாம் கற்போம். முதலாவதாக சிருஷ்டிகர், இரண்டாவதாக மூப்பர், மூன்றாவதாக ஜீவன்கள். அனைத்தையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவராகிய தெய்வம். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை 2ஆம் வசனத்திலே, 3ஆம் வசனத்திலே, 9ஆம் வசனத்திலே, 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் அனைத்தையும் சிருஷ்டித்தவர், இரண்டாவதாக அமர்ந்திருக்கிறவர், மூன்றாவதாக அழகு மிக்கவர் என்று சொல்லியும் அவரை குறித்து பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே வச்சிரக்கல், பதுமராபம் இவற்றால் அலங்கரிக்கப்பட்ட அவருடைய சரீரம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவரை சூழ வானவில் இருப்பதாகவும் பார்க்கிறோம். அந்த வானவில்லிலே 7 நிறங்கள் உண்டு. அப்பேற்பட்ட அழகு நிறைந்தவராக அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பூரண அழகுள்ளவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பூரண அழகுள்ளவர். இந்த பூரண அழகுள்ளவரை குறித்து கடந்த நாளிலே நாம் கற்றோம். இன்னும் அவரை சுற்றி மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சத்தங்கள் இவையெல்லாம் தோன்றின என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய 7 ஆவிகளாகிய அக்கினி தீபங்கள், அதை குறித்து தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கண்ணாடி கடலை குறித்து கூட நாம் கற்றோம். கண்ணாடி கடல் தண்ணீர் கடல் அல்ல. பரலோகத்தில் தண்ணீர் கிடையாதே, ஜீவ தண்ணீர் உண்டு. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சிப்பு. இரண்டாவதாக பரிசுத்தாவியானவர் உண்டு. அவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக வேதத்தில் வர்ணிக்கப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த 2 தண்ணீர்களை தவிர, ஒன்று ஜீவ தண்ணீர், ரட்சிப்பாகிய ஜீவ தண்ணீர், இன்னொரு பரிசுத்தாவியானவராகிய ஜீவ தண்ணீர் உள்ள நதி. இந்த 2ஐ தவிர வேறு அங்கே தண்ணீரே கிடையாது. எதற்கு தண்ணீர்? அங்கே தான் தாகம் இருக்காது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோமே. எனவே தண்ணீர் இல்லை. அப்போ கண்ணாடி கடல் என்று பார்க்கிறோமே, அது கண்ணாடி கடல், அவ்வளோதானே ஒழிய தண்ணீர் இல்லை. கூடுதலாக அதை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அது ஏறக்குறைய அக்கினிமயமான கடல் என்று கூட நாம் அந்த வசனங்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, எப்படியோ பரலோகத்துக்கு போகிறவர்கள் இந்த கடலிலே குளிக்க முடியாது என்பது மட்டும் தெரிகிறது. நம்ம ஊர் ஊழியக்காரர்கள் நான் அடிக்கடி பரலோகத்துக்கு போய் அந்த கண்ணாடி கடலிலே குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார்கள். இல்லை, அது கண்ணாடி கடல். இரண்டாவதாக ஏறக்குறை அது ஒரு அக்கினி கடல் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கால் உள்ளே வைத்தால் காலே வந்துவிடும். எனவே ஜாக்கிரதையாக சில வார்த்தைகளை வெளியே விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தப்பாக சொல்லி உங்களை பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய அளவிலே நான் அதை கண்டேன், இதை பார்த்தேன் என்று சொல்லி பொய் சொல்லாமல் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை மட்டும் சொல்ல வேண்டும். விளக்கம் தெரியவில்லையா, அமைதியாக இருக்க வேண்டும், அல்லது விளங்கி கொண்டவர்களிடத்தில் கேட்டு படித்துக் கொள்ள வேண்டும். சரி, அழகுள்ளவர். இன்னும் அவரை குறித்து பார்க்கும் பொழுது ஆட்சி செய்கிறவர், அவர் சர்வ வல்லவர் என்று வேதம் சொல்கிறது. 9 முறை அவர் சர்வ வல்லவர் என்று அழைக்கப்படுவதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில், இந்த அதிகாரத்திலே குறிப்பாக நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லவர் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் ஆளக்கூடியவர், எல்லாமே அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறது. நம்முடைய அடைக்கலம், நம்முடைய ஆளுநர் எல்லாம் ஆண்டவராகிய தெய்வம். எனவே அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கியிருந்து வாழும் பொழுது நிறைவான வாழ்வு, பூரணமான வாழ்வு, திருப்தியான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, ஜீவ வாழ்வு, இப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முன்னேறி செல்லலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஆராதிக்கப்படுகிறவர் என்று சொல்லி கூட அவரை குறித்து இந்த பகுதியில் என்ன பார்க்கிறோம். பிதா இங்கே ஆராதிக்கப்படுகிறார் 4ஆம் அதிகாரத்திலே, குமாரன் ஆராதிக்கப்படுகிறார் 5ஆம் அதிகாரத்திலே. பரிசுத்தாவியானவரை ஆராதிப்பது தவறல்ல, அவர் கடவுள். திரித்துவ தெய்வத்துவத்தின் 3வது ஆழ்த்தத்துவம் தேவன், தேற்றரவாளன், பரிசுத்தாவியானவர். இருப்பினும் அவருக்கு ஒரு ஆராதனை கொடுக்கப்பட்டதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலோ வேதத்தில் எந்த புத்தகத்திலோ நாம் காண்கிறதில்லை. ஆராதிப்பது தப்பா? பரிசுத்தாவியானவரை தப்பே கிடையாது, தெய்வமாச்சே. பரிசுத்தாவியானவர் தெய்வமாச்சே, தப்பல்ல. ஆனால் அவரை குறித்த ஒரு ஆராதனை வேதத்தில் சொல்லப்படவில்லை. சரி, இப்பொழுது சிருஷ்டிகரை, தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய 24 மூப்பர்கள், அவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் எடுத்து வைத்திருக்கிறீர்களா? எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். வேதத்தை நான் வாசிக்க நீங்கள் வேத வசனங்களை பின்தொடர வேண்டும். அப்போ நான் சொல்லக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவாக புலனாகும்.
சரி, 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 முதல், வீற்றிருந்தவர், அதாவது தெய்வம், ஆண்டவர், கர்த்தர், இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று என்று வாசிக்கிறோம். வானவில் 7 கலர்கள், பூரண அழகு பொங்கி இருக்கக்கூடிய ஒரு வானவில். அந்த வானவில்லிலே அம்பு இல்லை, வில் மட்டும்தான் உண்டே ஒழிய அம்பு இல்லை. அம்பு இருந்தால் போர், அம்பு இல்லை என்றால் சமாதானம். வானவில் என்பது சமாதான உடன்படிக்கை. சமாதானத்தின் உடன்படிக்கையோடு தெய்வம் சிங்காசனத்தில் வீற்றிருக்க யோவான் கண்டதாக அந்த பகுதிகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம், அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று சொல்லியும் பார்க்கிறோம். பயங்கர சத்தங்கள் சிங்காசனத்திலே, சிங்காசனத்தை சுற்றிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒருவரே பேசுவார். அவருடைய சமூகத்தில் யாரும் பேச முடியாது. பூமியில் இருக்கிறவர்களோ அல்லது பரலோகத்தில் இருக்கிறவர்களோ அமைதியாக இருக்க வேண்டும். கர்த்தரோ தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், பூமி அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. பூமி மட்டுமல்ல, பரலோகமும் கூட ஆண்டவர் பேசும் பொழுது, ஆண்டவரை சுற்றி சத்தங்கள் உருவாகும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வேதத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். 6ஆம் வசனம், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஜீவன்களை குறித்து அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுது சிந்திப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய அளவிலே இருக்கும். 7ஆம் வசனம், முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. 4 விதமான முகங்கள், 4 விதமான ஜீவன்கள், 4 விதமான தோற்றங்கள். இவையெல்லாம் மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஜீவன்கள் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. விளக்கம் அடுத்த தடவை நாம் சிந்திக்கும் பொழுது. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு மூப்பர்கள் அல்லவா? 8ஆம் வசனம், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பரிசுத்தர் 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 எதற்கு 4 தடவை சொல்லவில்லை? எதற்கு 2 தடவையோடு நிறுத்தி கொள்ளவில்லை? எதற்கு 3 தடவை? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். திருத்துவ தெய்வத்தை விளக்கக்கூடிய வாழ்த்துக்கள் இவை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தர் என்பதை விளக்குமா போல இந்த 3 தடவை பரிசுத்த என்ற வார்த்தை இடம்பெறுவதாக வேதத்திலே பார்க்கிறோம். மேலும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது, மூப்பர்கள் வந்துட்டாங்களே, இதுக்கு முன்னால எங்க வந்தாங்க? 4ஆம் வசனம், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். 24 சிங்காசனங்கள், அதிலும் உட்கார்ந்திருக்கக்கூடிய 24 மூப்பர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யார் இந்த 24 மூப்பர்கள்? யாரா இருக்கலாம்? டக்குன்னு ஒரு பதில் சொன்னா என்ன சொல்வாங்க? ஐயா, 12 பேர் 12 பேர் என்று பிரித்து கொள்ளலாம். முதல் 12 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே 12 கோத்திரங்கள் இருந்தனவே. அந்த 12 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்துக்கு ஒரு பிரதிநிதியாக 12 மூப்பர்கள் இருந்திருப்பார்கள். அதுபோக இன்னும் 12 சீஷர்கள் இருந்தார்களே, அந்த 12 சீஷர்கள், அவர்களை அந்த 12 சீஷர்களாக அந்த வட்டாரத்தில் சேர்த்து கொள்ளலாம். மொத்தம் கோத்திர பிதாக்கள் 12 பேர், சீஷர்கள் 12 பேர் என்று சொல்லி சுருக்கமாக அழகாக முடித்து விடுவார்கள். ஆனால் அதுவா நடந்தது? 12 கோத்திர பிதாக்களா? அந்த காலத்திலே கடைசி நாட்களிலே தான் கோத்திரம் காணப்படாமலேயே போய்விட்டதே. பின்ன யோசேப்பு கோத்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டதே. ஒன்று எப்பிராயிம் கோத்திரம், இன்னொன்று மனாசே கோத்திரம். மனாசே தானே இருந்தது, எப்பிராயிம் கோத்திரம் மாறியே விட்டதே, மறைந்தே விட்டதே.
2 கோத்திரங்கள் காணவே இல்லையே. இருப்பினும் 12 கோத்திரங்களின் பிரதிநிதிகள் என்று சொல்வது தவறான ஒரு காரியமாகும். பின்ன 12 சீஷர்கள் சொல்வாங்களே, ஒரு சீஷன் பத்ம தீவுல எல்லாம் இருக்கான். இப்போ இருந்து இந்த காட்சிகள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கானே, ஒரு சீஷன் யோவான் பத்ம தீவுல இருக்கான். இன்னும் சில சீஷர்கள் ஏற்கனவே இறந்தே போனார்கள். அப்படிப்பட்ட காலகட்டம் 1வது நூற்றாண்டின் ஏறக்குறைய கடைசி பகுதி. அந்த பகுதியிலே தான் இந்த தரிசன காட்சிகள் விளங்கி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா 24 மூப்பர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் பரலோகவாசிகள், ஏற்கனவே பரலோகத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லி சொன்னால்தான் அந்த கூற்று மிகையாகும். பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்திலே, 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் சேர்ந்து இணைந்து பார்க்கும் பொழுது 24 வகுப்பு வாரியாக ஆராதனைகள் நடத்தினார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 24 வகுப்பு வாரியமாக 24 வகுப்புகளாக ஆராதனைகள் நடத்த மூப்பர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதாக ஏற்கனவே வேதத்திலே வாசிக்கிறோம், யாத்ராகமத்திலே வாசிக்கிறோம். அதெல்லாம் பரலோகத்தின் சாயலாகவே இருக்கிறது. அப்போ பரலோகத்திலே ஆண்டவர் சித்தமான 24 மூப்பர்கள் அப்படித்தானே எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய 12 கோத்திரங்களின் சார்பாக வந்த பிரதிநிதிகள் 12 சீஷர்கள் என்று எடுக்க முடியாது. அது முரண்பாடாக மாறிவிடும். எனவே அந்த 24 மூப்பர்களும் பரலோகவாசிகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்களாக பரலோகத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். சரி, அவருடைய ஆராதனை எப்படி இருந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் மீண்டும், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி, முடினா கிரீடம், மணிமுடி அப்படின்னு சொல்லுவாங்களே, முடினா மயிரல்ல, முடினா கிரீடம் என்பது பொருள். வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் கருமையான மூப்பர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 2 முக்கியமான வர்ணனைகள், ஒன்று வெண்வஸ்திரம், 2வதாக பொன்முடி. 2ஐயும் சூடி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை வேதத்திலே இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். வெண்வஸ்திரம் ஏன் தரித்திருந்தார்கள்? அது பரிசுத்தத்தின் காட்சி, அது பரிசுத்தத்தின் அழகு, அது பரிசுத்தத்தின் அடையாளம். பரிசுத்தமான மூப்பர்கள் என்று பொருள் கொள்ளலாம். பரலோகம் பரிசுத்த ஸ்தலமாச்சே. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே யார் புக முடியும்? யார் வாழ முடியும்? யார் ஆராதிக்க முடியும்? பரிசுத்தம் உள்ளவர்கள் தானே. ஏனென்றால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, பின்னர் பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோமே. இதே வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களிலே பார்க்கும் பொழுது, ஆண்டவரை பார்க்க போனவர்கள், ஆண்டவரை தரிசிக்க போனவர்கள் தரிசிக்க முடியவில்லையே. அவர்களுக்கு ஆசை இருந்தது, ஆயத்தமில்லை. ஆசை இருந்தது, ஆயத்தமில்லை. அவருடைய முகத்தை பார்த்த உடனே முகத்தை பார்க்க முடியாமல் சகிக்காமல் கதறி பதறி அங்கு மிகுமாக ஓடி கண்மலைகளையும் குகைகளையும் பர்வதங்களையும் நோக்கி, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கனையின் மகனாள் வந்துவிட்டது என்று சொல்லி ஓடியே விட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. காரணம் ஆயத்தமில்லை. ஆசை இருந்தும் ஆயத்தமில்லை. ஆயத்தமில்லைன்னா பரிசுத்தமில்லை என்றால் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்வது மட்டுமல்ல, தரிசிப்பதும் கூடாத காரியம். எனவே பரிசுத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ இந்த உலகத்திலேயே பழகி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாளைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது அந்த 24 மூப்பர்களையும் ஆண்டவருடைய சந்நிதியிலே பார்க்கும் பொழுது வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக, பொன்முடி சூடியவர்களாக, பொன்னும் பரிசுத்தத்தின் அடையாளமாகும், வெளிச்சத்தின் அடையாளமாகும். ஆக வெளிச்சத்திலே ஆண்டவரை தரிசித்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் உலகத்திலே நாம் பழகி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4ஆம் வசனம் மீண்டும், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களும் சூடிய அந்த பொன்முடி எது? அந்த பொன்முடி எப்படிப்பட்டது?
பல கிரீடங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோமே. எப்படிப்பட்ட கிரீடத்தை அவர்கள் சூடியிருப்பார்கள்? நீதியின் கிரீடத்தை குறித்து நான் வேதத்திலே 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 நான் வாசிக்கிறோம். வாடாத கிரீடத்தை குறித்து வேதத்திலே 1 பேதுரு 5 அதிகாரம் 4 நாம் காண்கிறோம். மகிழ்ச்சியின் கிரீடத்தை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 12 13 நாம் பார்க்கிறோம். அழிவில்லாத கிரீடத்தை குறித்து 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 25 நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, அலங்காரமான ஒரு கிரீடத்தை குறித்து ஏசாயா 62 அதிகாரம் 3 நாம் பார்க்கிறோம். ஜீவ கிரீடத்தை குறித்து யாக்கோபு 1 அதிகாரம் 12 வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 10 நான் பார்க்கிறோம். 7 கிரீடங்களை நான் சொன்னேனே, பலவிதமான கிரீடங்களை குறித்து நான் சொன்னேனே. எந்த கிரீடத்தை இவர்கள் சூடியிருந்தார்கள் தெரியாது. அவர்களுக்கென பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு பொற்கிரீடம் என்பது மட்டும் நமக்கு புலனாகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த ஆராதனையை பற்றியே நாம் படிக்க வேண்டும். இந்த ஆராதனையை ஒரு காலத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஆராதனையிலே ஒரு காலத்தில் பங்கெடுக்க போகிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த ஆராதனைக்கு இலக்காக தகுதி உள்ளவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே இந்த உலக வாழ்க்கையிலே பழகி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவதாக இவருடைய ஆராதனை தூய்மையின் ஆராதனை, பரிசுத்த ஆராதனை. இரண்டாவதாக இவருடைய ஆராதனை தாழ்மையின் ஆராதனை. தாழ்மையோடு ஆண்டவரை ஆராதித்தார்கள் பரலோகவாசிகள். தாழ்மையோடு. எங்கே? 10 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 10 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மீது வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து என்று தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். வணக்கமாய் விழுந்தார்கள். கிரீடங்கள் தலையில இருப்பது நல்லதல்ல. தெய்வத்துக்கு முன்பாக அவற்றையெல்லாம் எடுத்தார்கள், தரையிலே வைத்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம். தாழ்மையான ஆராதனை. முதலாவதாக தூய்மையான ஆராதனை, வெண்வஸ்திரம் பொன்முடி. இரண்டாவதாக தாழ்மையான ஆராதனை, வணக்கமாய் விழுந்து கிரீடங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்தார்கள், தரையிலே வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய ஆராதனைகள் கூட தாழ்மையாக இருக்க வேண்டும். தாழ்மையின் ஆராதனையாக நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். பரலோகத்திலே இப்பேற்பட்ட ஆராதனைகளிலே பங்கு பெறுவதற்கு முன்பு தாழ்மையோடு இந்த உலகத்தில் வாழ்வதும் ஆராதிப்பதும் நலம் பயக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களே உவமையில், ஒருவன் பரிசேயன், அடுத்தவன் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன் ஆலயத்திற்குள்ளே குடுவென்று ஓடி அந்த ஆல்டர் பக்கத்திலே பலிபீடத்திலே நின்று கொண்டு ஒரு ஜெபம் பண்ணுகிறானே, அது ஜெபமா? அது ஒரு தம்பட்டம். அவன் ஆண்டவரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறான்? நான் பரிகாரன் அல்ல, நான் விபசாரக்காரன் அல்ல, நான் தசமபாகம் கொடுக்கக்கூடியவன், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணக்கூடியவன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு அது தூரத்தில் நிற்கிறானே ஆயக்காரன், நான் அவனை போலவும் அல்ல என்று சொல்கிறான். ஆயக்காரன் எப்படிப்பட்டவன்? தாழ்மை உள்ளவன். இது எப்படி தெரியும்? தூரத்தில், ஆல்டரில் இல்லை, பரிசுத்த ஸ்தலம் பக்கத்தில் இல்லை, பொது பிரகாரத்தில் இல்லை, காம்பவுண்டுக்கு வெளியே தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு. எப்போ மார்பில் அடிப்பாங்க? அம்மா இறந்து போனா, மனைவி இறந்து போனா மார்பில் அடிச்சு அழுவாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க. ஆயக்காரன் மார்பில் அடித்து கொண்டு. இதெல்லாம் எதை காட்டுகிறது? தாழ்மையை காட்டுகிறது. தூரத்திலே நின்று ஆலயத்திற்குள் வருவதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று அறிந்து தாழ்மையை தரித்து கொண்டு தூரத்தில் நின்று, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசேயனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்வது போல. இந்த காலத்திலே பரிசேயன் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்க வைத்திருந்தார்கள் தெரியுமா? பரிசேயன், பாரசி, ஹவ் ஃபேர் ஐ சி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களை குறித்து எப்பொழுதுமே தம்பட்டம் அடித்து வாழக்கூடியவர்கள். ஆயக்காரன் அப்படியல்ல, அடக்கமுள்ளவன், தாழ்மையுள்ளவன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாழ்மையுள்ளவன் அங்கீகரிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு திரும்பி சென்றான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தோம் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 6 அதிகாரம் 3 ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தோம்
தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி கலாத்தியர் 6:3 நான் வாசிக்கிறோம். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்படுவதற்கு மேலே ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரை பற்றும் ஆராதனைகள் தாழ்மையின் ஆராதனைகளாக இருக்க வேண்டும். பூமி அவருடைய பாதப்படி, அவருடைய பாதத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். பூமி அவருடைய பாதப்படி, பாதத்தில் விழுந்து விட வேண்டியதுதானே, விழுந்து நமஸ்கரிக்க வேண்டியதுதானே, விழுந்து தொழுது கொள்ள வேண்டியதுதானே. அவருடைய தொழுகையிலே, அவருடைய ஆராதனையிலே 3 அம்சங்கள். முதலாவதாக அவர்களுடைய ஆராதனையிலே தூய்மை இருந்தது, இரண்டாவதாக தாழ்மை இருந்தது, மூன்றாவதாக தொழுகை இருந்தது என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். எப்படி? 10வது வசனத்திலிருந்து மீண்டும் வாசிக்கிறேனே. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நம்ம சொல்லுவோம்ல, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கு உம்முடையவைகளே, அதே போல நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தொழுது கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள், ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே இவர்களை குறித்து பார்க்கிறோம். பரலோகம் ஒரு ஆராதனை ஸ்தலம். ஐயா, பரலோகத்தில் என்னையா இருக்கும்? நிறைய இருக்கும். பெரிய காரியங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான காரியங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் பார்க்க போகிறோமே. 22 அதிகாரங்கள் மொத்தம் உண்டு. ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். என்னென்ன காட்சிகளை எல்லாம் பார்க்க போகிறோம் என்பதை அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள், குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குறிப்புகள் மூலமாக மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். தொழுது கொள்ளுகிறார்கள். அது பெரிய ஆக்டிவிட்டி, அது பெரிய செயல்பாடு பரலோகத்திலே. அப்போ பரலோகத்திலே தொழுது கொள்ளுகிறவர்கள் நாம் தொழுது கொள்ள இருக்கிறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் உள்ள தொழுகையை, ஆராதனையை நாம் அல்ல தட்டலாமா? அலட்சியம் செய்யலாமா? எவ்வளவு ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு மனுஷன், ஒரு ராஜா தாவீது, 12 கோத்திரங்களையும் ஆண்டவன். அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது அதிக மகிழ்ச்சியாக இருந்தேன். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டுறக்கூடாது என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதினவன் அறிவிப்பதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆக தொழுகை, ஆண்டவரை ஆராதிப்பது முக்கியமான ஒரு காரியம். யாரை தொழுது கொள்ளுகிறோம்? ஆண்டவரை, நம்முடைய கர்த்தரை, நம்மை உண்டாக்கினவரை, நம்மை படைத்தவரை, நம்மை மீட்டவரை, நம்மை அழைத்தவரை, நம்மை ஆசீர்வதிக்கிறவரை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாகும் நம்முடைய வாழ்க்கையிலே. எனவே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தோடு அல்ல, அலங்காரத்தோடு அல்ல, ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடும்னா ஆராதனை should be ஸ்பிரிச்சுவல். நம்முடைய ஆராதனை ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க வேண்டும். உண்மையோடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மைனா சத்தியம், சத்தியம்னா வேதம். வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஆராதனைகள் இருக்க வேண்டும். நம்முடைய இஷ்டப்படி அல்ல. இஷ்டப்படியெல்லாம் ஆராதிப்பதும் என்றால் அது வேதமாக இருக்காது, அது வேஷமாக இருக்கும். ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டவருடைய வேதத்தின் அடிப்படையிலும் ஆராதனைகள் அமைய வேண்டும். அப்பேற்பட்ட ஆராதனைகளை நாம் அனுசரித்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு மட்டுமல்ல, வெறுங்கையோடு ஆலயத்திற்கு வரக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதே. அப்படின்னா ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது வெறுங்கையோடு போகாமல் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய அளவிலே நாம் காணிக்கைகளை சுமந்து செல்ல வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சிருஷ்டிகருக்கு கொடுப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனவே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அளவிலே நம்முடைய ஆராதனைகள் அமைய வேண்டும். காணிக்கைப்பட்டியின் மேல் கருத்துள்ளவர் கர்த்தர். தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த ஏழை விதவை காசுகளை காணிக்கையா போட்ட பொழுது அதில் கருத்தாக இருந்தாரே கர்த்தர். இந்த ஸ்திரீ எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாக போட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை குறித்து பாராட்டினாரே, விளம்பரம் பண்ணினாரே.
நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது வெறுங்கையை உதறிக்கொண்டு வரக்கூடாது. கை நிறைய அள்ளிக்கொண்டு கர்த்தருக்கு காணிக்க படைக்க, காணிக்கைகளினாலே கர்த்தரை கனம் பண்ணத்தக்கதாக வரவேண்டியது நம்முடைய கடமையாகும். காணிக்கைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதுல என்ன அர்த்தம் இருக்கு. காணிக்கை என்பது சாதாரணமாக ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு ஜபம். 3 வார்த்தைகள் காணிக்கை என்ற ஒரே வார்த்தையிலே. காண், இக், கை. காணிக்கை. காண்னா காண்பீராக, இந்த கையை பாருன்னு அர்த்தம். காண்னா காண்பீராக, இக்குன்னா இந்த, கைனா கை, கரம். ஆண்டவரே, இந்த கையை காண்பீராக என்றுதான் நாம் காணிக்கப்படுகிறோம். காணிக்கப்படும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்ன? ஆண்டவரே, காணிக்க போட போகிறேன், இந்த கையை காண்பீராக. நம்முடைய கைகளுக்கு 5 விரல்கள் உண்டு, சிலருக்கு 6 விரல்கள் இருக்கலாம். ஆண்டவருக்கு 7 கண்கள். கைக்குள்ளே என்ன வைத்திருக்கிறோம் என்பதை காணக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தெய்வம். இந்த கையை காண்பீராக. காணிக்கைகளினாலே கர்த்தரை கனம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மூப்பருடைய ஆராதனையிலே 3 சிறப்புகள். மூப்பருடைய ஆராதனையிலே 3 சிறப்புகள். என்னென்ன சிறப்புகள்? முதலாவதாக அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது தூய்மை, 2வதாக தாழ்மை, 3வதாக தொழுகை. இந்த 3லும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏற்ப அவர்கள் ஆராதித்தார்கள். அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுது அந்த 4 ஜீவன்களுடைய ஆராதனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த ஆராதனைகளிலே அவர்கள் ஆராதித்த வண்ணமாக நாம் பழகி கொள்வோம். ஒரு காலத்திலே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் பொழுது இங்கே நன்றாக பழகி கொண்டோம் என்றால் அங்கே போய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சுலபமாக இருக்கும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, மூப்பர்களுடைய ஆராதனை குறித்து நாங்கள் இன்றைக்கு சிந்தித்தோம். அந்த ஆராதனையில் காணப்பட்ட அம்சங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆராதனையிலும் விளங்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆராதனையிலும் தூய்மையும் தாழ்மையும் தொழுகையும் எப்பொழுதும் விளங்கத்தக்கதாக கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.